4 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் உள்ள 4 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதிக்க வேண்டும் என அதிமுக வழக்கு தொடர்ந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராம்ஜியிடம் கேட்டறியலாம். வணக்கம் ராம்ஜி, விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். தமிழ்நாட்டில் 17வது சட்டமன்றத்துக்கான நடந்த தேர்தலில் 108 இடங்களை தாவேகா வெற்றி பெற்றது. திமுக கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லிம் கட்சிகளுடன் ஆதரவுடன் தாவேகா தற்போது ஆட்சி அமைத்துள்ளது. கடந்த மே 13ஆம் தேதி பெரும்பான்மை வாக்கெடுப்பின் போது முன்னாள் அமைச்சர் சி சண்முகம் தலைமையில 25 எம்எல்ஏக்கள் தாவேகாவுக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். அவர்களுக்கு எதிராக கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் தகுதி நீக்க நடவடிக்கை எடுக்க கோரி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சபாநாயகரிடம் மனு அளித்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையில மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினரான மரகத குமாரவேல், பெருந்துறை எம்எல்ஏ ஜெயக்குமார், தாராபுரம் எம்எல்ஏ சத்யபாமா ஆகியோர் தங்கள் எம்எல்ஏ பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவை இணைந்தார்கள். அவர்களின் ராஜினாமா கடிதங்களை அன்றைய தினமே சபாநாயகர் ஏற்றுக்கொண்டார். இது குறித்து அறிவிப்பு அரசிதழிலும் வெளியிடப்பட்டது. தகுதி நீக்க நடவடிக்கை நிலுவையில் இருந்த போது 3 அதிமுக எம்எல்ஏக்களின் ராஜினாமா கடிதங்கள் ஏற்ற உத்தரவை ரத்து செய்ய கோரி தேசிய மக்கள் கட்சி சார்பில் அதன் தலைவர் எம்எல் ரவி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார்கள். அந்த மனுவில் தகுதி நீக்க நடவடிக்கைகள் நிலுவையில் உள்ள போது அதனை தவிர்க்கும் வகையில எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ததை ஏற்க முடியுமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். அரசியல் சாசன கேள்வி எழுந்துள்ளதும் இந்த வழக்குல குறித்துள்ளார். தகுதி நீக்க நடவடிக்கை நிலுவையில் உள்ள போது ராஜினாமா கடிதங்களை ஏற்றுக்கொண்டது கட்சி தாவல் தடை சட்டத்தையும் மக்கள் தீர்ப்பையும் நீர்த்து போய் செய்யும் என்ற வகையில் உள்ளது என்றும், கட்சி தாவல் ராஜினாமா காரணமாக அடுத்தடுத்த தேர்தல்கள் நடத்த வேண்டிய உள்ளதால் அரசுக்கு கூடுதல் செலவு ஏற்படுகிறது என்றும் அந்த மனுவிலே தெரிவித்துள்ளார்கள். எனவே இந்த 3 எம்எல்ஏக்களின் ராஜினாமாவை ஏற்று பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்றும், அவர்களை தகுதி நீக்கம் செய்யக்கூடிய மனுக்களை விசாரித்து முடிவெடுக்க சபாநாயகருக்கு உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவிலே கோரிக்கை வைத்துள்ளார்கள். இந்த வழக்கு தலைமை நீதிபதி தர்மாதிகாரி மற்றும் விசாரணைக்கு வந்தபோது அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த வழக்குல தாங்களும் மனு தாக்கல் செய்துள்ளதாகவும், இடைத்தேர்தல் நடத்த தடை விதிக்க வேண்டும் என்று 4 சட்டமன்ற உறுப்பினர் மீதும் கட்சி தாவல் சட்டத்தில் உரிய நடவடிக்கையை சபாநாயகர் எடுக்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்துள்ளதாக அதிமுக சார்பில் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட அரசு தலைமை வழக்கறிஞர் 4 சட்டமன்ற உறுப்பினரும் தானாக முன்வந்து ராஜினாமா செய்தார்கள் என்றும், இது குறித்து சபாநாயகர் நோட்டீஸ் அளித்துள்ளதாகவும், சட்டமன்ற விதிகளுக்கு உட்பட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இயற்கைக்கு நீதிக்கு உட்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசு தலைமை வழக்கறிஞர் இந்த வழக்கில் குறிப்பிட்டார்கள். இதையடுத்து இந்த வழக்கு நீதிபதி விசாரணையை நாளை மறுதினம் ஒத்தி வைத்திருக்காங்க. நாளைக்கு உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராம்ஜி. நான்கு தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுக வழக்கு தொடர்ந்துள்ளது. தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 4 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதிக்க வேண்டும் என்று அதிமுக வழக்கு தொடர்ந்துள்ளது. 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமாவை சபாநாயகர் ஏற்றதை எதிர்த்து அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தரப்பிலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீதும் கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் உரிய நடவடிக்கையை சபாநாயகர் எடுக்க வேண்டும் என்று அதிமுக வலியுறுத்தியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.